வணக்கம். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு சொன்னா சின்ன குழந்தையும் சொல்லும். இதே போல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் நாங்களும் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் உங்களோட இசை வெளியீட்டு விழாவில், அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க இசை வெளியீட்டு விழாவில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் சங்கின்னு சொல்லி அப்பப்போ சொல்கிறீங்க, எங்கள் அப்பா ஒரு மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் உங்களுடைய ப்ரொமோஷன் விழாவில் தேவையில்லாமல் ஒரு இதை இழுக்கிறீங்க, எங்களை இழுக்கிறீங்க. நாங்கள் சங்கி தான். சங்கின்றவன் யார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? மனிதநேயம் இல்லாதவனா? மனிதநேயம் உங்களுக்காக குரல் கொடுத்தது நாங்கள் தான், சங்கிகள் தான். யாருக்கு? நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம். அந்த 200 ரூபா ஊப்பிங்க உங்களை போட்டு சாவடிச்சாங்க. அது இதுன்னு விமர்சனம், தேவையில்லாத விமர்சனங்களை சொல்லி உங்களை நாள்தோறும் இது வரைக்கும் கக்கிட்டு இருக்கிறது அந்த 200 ரூபா ஊப்பிங்க தான். அந்த ஊப்பிங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சங்கிகளை தாக்கி பேசுகிறீங்க. மனித நேயம் மிக்கவர் எங்கள் அப்பா, சங்கி இல்லை அப்படின்னு. எப்படி? அதாவது நீங்கள் உங்கள் அப்பாவை எப்படி வேணாலும் நீங்கள் புகழாரம் சூட்டிக்கங்க, உங்கள் அப்பா மனித நேயம் மிக்கவரோ இல்லைன்னா மண்ணாங்கட்டியோ. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இந்த ரஞ்சித் இந்த அவனுங்களை போன்ற ஒரு டேரக்டரை வச்சு படம் எடுத்தார் தெரியுமா உங்கள் அப்பா? அப்போவே இவர் ஒரு 200 ரூபா ஊப்பி குரூப்பில் சேர்ந்தவர் தானே எங்களுக்கு தெரியும். என்ன நாள்தோறும் இப்போ கூடி ராமர் கோயிலுக்கு போயிருக்கும் போது ரஞ்சித் உங்கள் அப்பாவை என்ன சொன்னான்னு தெரியுமா அவங்களுக்கு? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்கு ஆதரவாக அவனுங்களை வச்சு படம் எடுக்கிறது. ஏன்னா ரஞ்சித்து போன்றவனுங்க அட்டைக்கத்தி அதில் எப்படிப்பட்ட வசனமெல்லாம் இருக்கும், பெண்களை எவ்வளோ மோசமாக மேட்ரு பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி எவ்வளோ மோசமான வசனங்களை அதில் வச்சுருப்பாங்க. பெண்களை எவ்வளோ தரக்குறைவாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், படம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது சங்கிகளுக்கு அதெல்லாம் புரியும், உங்களுக்கு ஜாலியாக எடுத்துப்பீங்க. ஏன்னா ஊபி குரூப்புக்கு அதுதானே இன்ட்ரெஸ்ட்டு. அவனுங்க இந்த திருமாவளவன் இந்த குரூப் படம் எடுக்கிறது, அவனுங்க இதே மாதிரி கீர்த்தனமான வார்த்தைகளை வச்சு படம் எடுத்தால் அவங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி உங்கள் அப்பாவுக்காக நாங்கள் முழுக்க ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறோம் சங்கிகள். ஆனால் சங்கிகள் மனிதாபிமானம் மிக்கவர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. எப்படிப்பட்ட உங்களுக்கு அவங்க அப்பா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வந்தார், உங்களுக்கு ஆதரவாக இருந்த ஃபுல்லாக அந்த சங்கிகள் தான். உங்கள் அப்பா கட்சி ஆரம்பித்தாரா? லாஸ்ட்டு இந்த சங்கிகளை தெருவில் விட்டு போனது உங்கள் அப்பா. நீங்கள் யார் முதல்ல? இதே போல் ரோட்டில் விட்டுட்டு போகிறவன் சங்கியே கிடையாது. எதுலேயும் ஒரு ஸ்டாண்டில் திமுறா ஸ்ட்ராங்காக நிற்கிறவன் தான் சங்கி. அதாவது நாட்டு ஒற்றுமைக்காகவும் ஒரு மத ஒற்றுமைக்காகவும் மக்கள் ஒற்றுமைக்காகவும் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு சுனாமி இதே போன்ற காலகட்டத்தில் ஒரு வெள்ளம் வந்த காலகட்டத்திலையும் முதல்ல நின்று சேவை செய்கிறவன் அந்த சங்கி தான். என்ன உங்களை மாதிரி ஊபி குரூப்பு 200 ரூபா வாங்கிட்டு பண்ணுறவன் எது எங்கே ஓசியில் கிடைக்கும் அவங்கிட்ட வாங்கி நக்கலான்னு சொல்லி அலைகிறவன் தான் ஊபி குரூப்பு. சங்கிகள் அப்படி இல்லை, யாருக்கும் கொடுக்கணும், அவன்கிட்ட 1 ரூபா இருந்தாலும் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சங்கி. என்ன சங்கிகளை நீங்கள் மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறது அதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதையே கிடையாது. நீங்கள்லாம் பணத்துக்காகவும் ஒரு புகழுக்காகவும் அந்த பட ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போ பேசிட்டு போயிட்டீங்க. ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு பேச்சில் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கலாம், அவ்வளோதானே. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் அப்பா சங்கியா ஊப்பியா அப்படின்னு காலம் சொல்லும். என்ன